டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் என்னதான் டிஎன்பிசி சிலபஸ் எஸ்எஸ்சி கூட ஒரு 70 to 75% மேட்ச் ஆனாலும் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் கூட அப்ளை பண்ண மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்று எஸ்எஸ்சி எக்ஸாம் ரொம்ப டஃப்புப்பா அப்படின்னு பயப்படுறது. செகண்ட் என்னன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் ரொம்ப பயப்படுவோம். ஆனால் இது எல்லாமே ரொம்ப தப்பு. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் எஸ்எஸ்சி தமிழ் என்ன பண்ணியிருக்கு, எஸ்எஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஸ்டடி மாடியூல் வேணும். ஒரு செப்பரேட்டான ஸ்டடி மாடியூல் படி படிச்சிங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி டிஎன்பிசி சொல்லிட்டு 2 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். நமக்கு போஸ்டிங் வாங்குற சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவே நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் படிச்சிங்கன்னா அந்த எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். நீங்கள் அதுக்கு மட்டும் ஃபுல் எஃபர்ட் போட்டு நீங்கள் கிளியர் பண்ணலன்னா திரும்ப அடுத்த வருஷம் அந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் தான் படிக்க முடியும். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் கொடுக்குற பர்டிகுலர் மாடியூலில் படிச்சிங்கன்னா அட் த சேம் டைம் உங்களால் டிஎன்பிசி எழுத முடியும், எஸ்எஸ்சி எழுத முடியும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாடல் வேறு. எஸ்எஸ்சிக்கு வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம், டிஎன்பிசிக்கு வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் சிலபஸ் 70 to 75% சேம் தான். இதுதான் எஸ்எஸ்சி தமிழாக பண்ண போது. இதுக்கப்புறம் எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது சொல்கிறோம். எப்படின்னா, நம்ம டிஎன்பிசியில் ஆர் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம டிஎன்பிசி சிலபஸில் மேட்ச் ஆகுது அப்படின்றத நிறைய வீடியோஸ் நாங்கள் சொல்லுவோம். இதன் மூலிமா நமக்கு நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதில் நிறைய பேருக்கு புரிய வரும் எஸ்எஸ்சியும் டிஎன்பிசியும் ஆல்மோஸ்ட் சேம் தான்றது. அதே மாதிரி எஸ்எஸ்சி டஃப் கிடையாது. ஏன் டஃப் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷனல் டைமிங் இருக்கிறதால எல்லா செக்ஷனுக்கும் 15 நிமிஷம் தான். ஸோ ஈஸியாக நம்ம பசங்க ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கு, ரீசனிங்கில் ஸ்ட்ராங்கு, நம்ம இங்கிலீஷும் ப்ளஸ் நம்ம மேக்ஸும் ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக காம்பீட் பண்ணி வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா எக்ஸாம்லையும். இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அது என்ன டோர்னா, 2 எக்ஸாம் மற்ற டைமில் எழுதுறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மல்டிபிள் ஆஸ்பிரன்ஸ்க்கு கிடைக்காது. இதை யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ, யார் நல்ல எஃபர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கு எஸ்எஸ்சி தமிழை கேரண்டி. எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் லெசன் என்னன்றதை பார்ப்போம். நம்ம நம்பர் சிஸ்டம் டே 2க்கு வந்திருக்கோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி தமிழாவோட நோக்கம் டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்ஸை வச்சு அதை அப்கிரேட் பண்ணி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி எஸ்எஸ்சி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இனிமே டே 2 போகிறோம். டே 1 நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்டிஜர்ஸ்னா என்ன, ஃப்ராக்ஷன்ஸ்னா என்ன, ரியல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, அதெல்லாம் எப்படி வேரி ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ டே 2 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஸ்டின் வைஸ் இறங்க போறோம், பேஸ்ட் ஆன் PYQ ஒன்லி. ஓகே, ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த செஷனை நான் 20 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு பார்க்குறேன். டீட்டெயில்டா எக்ஸ்பிளேஷன்ஸோட இந்த செஷன் ஆரம்பிப்போம். போவாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்க கொஸ்டின் சார். 8 கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் 8 கொஸ்டின் நல்ல தரமான கொஸ்டின்ஸ். எல்லாமே எஸ்எஸ்சியில் கிட்ட PYQs, இம்பார்ட்டன்ட் PYQs தான். ஸோ செஷன் போகலாம். இதுதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம 2க்கு ரூல் எப்படி இருக்கு, 3க்கு என்ன ரூலு, 4, 5 எல்லாம் பார்த்துலாம். 3க்கு என்னன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படி இருக்குன்னா இதோட சம் வந்து 3 டிவைட் பை இருக்கணும். ஓகே, 2 வந்து இருக்குன்னா யூனிட். ஓகே, யூனிட் டிஜிட்ஸ். ஓகே, 1, 2, 3, 4 இருக்கு அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட் இருக்கா, இது வந்து இந்த 4 நம்பர் 1, 2, 3, 4, 6 இல்ல 8ல டிவைட் ஆகணும். ஓகே, 4க்கு என்னன்னா லாஸ்ட் 2 நம்பர் 1, 2, 3, 4, இந்த லாஸ்ட் 2 நம்பர் 4ல டிவைட் ஆகணும். ஓகே, 5க்கு நமக்கு தெரியும் லாஸ்ட் 0 இருக்கணும், இல்ல 5 இருக்கணும் லாஸ்ட் டிஜிட்ல. ஓகே, 6க்குன்னா இங்க பாருங்க 2, 3 ரெண்டுத்துலயும் டிவைட் ஆகணும் கம்பல்சரி. 7 இப்போ வாங்கினா அப்புறம் பார்ப்போம். நம்பர் ஃபார்ம்ட் பை லாஸ்ட் 3 டிஜிட்ஸ், லாஸ்ட் 3 டிஜிட் 8ல டிவைட் ஆகணும். அதுதான் டிவிசிபிலிட்டி காரணம். ஓகே, 9க்கு சம் இப்ப எப்படி பார்த்தோம், 1, 2, 3, 4, 5 இருக்கா, இதுல சம் வந்து டிவைட் பை 9 இருக்கணும். ஓகே, 10க்கு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஏன்னா நமக்கு சம்ஸ்ல வந்து இது பேஸ் பண்ணி தான் நிறைய வரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி. எதுக்கு போடுறோம், 2. ஓகேவா, 2க்கு எப்படின்னா 2 per 1 2 2 per 2 4 2 per 3 8 2 per 4 16. இப்போ 2க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா
1 2 3 4 லாஸ்ட் 1 digit டிவைட் பை 2. ஓகேவா? இதுக்கு 1 2 3 4 லாஸ்ட் 2 digit டிவைட் பை 2. இதுக்கு 1 2 3 4 லாஸ்ட் 3 digit சாரி இது வந்து டிவைட் பை 4, இது டிவைட் பை 8, இது 1 2 3 4 நாலு நம்பரும் டிவைட் பை 16 புரியும் நம்பர். ஓகேவா? ஸோ 2க்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூல்னா லாஸ்ட் ஒரு நம்பர் வந்து 2 ஆல் டிவைட் ஆகணும். 4க்கு எப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகணும். 2 power 3 8க்கு என்னன்னா லாஸ்ட் 3 நம்பர் 8 ஆல் டிவைட் ஆகணும். ஓகேவா? 4க்கு 2 power 4க்கு 16 லாஸ்ட் 4 நம்பர் 16 ஆல் டிவைட் ஆகும். இதான் டிவிசிபிலிட்டி 2க்கு ரூல். ஓகேவா? இப்போ டிவிசிபிலிட்டி 3 பாருங்க. 3ல எப்படி வரும் அப்படின்னா 3க்கு சம் வந்து என்ன பண்ணணும், டிவைட் பை 3 இருக்கணும். இப்போ 1 2 எக்ஸாம்பிள் பாருங்க 3 4 5. ஓகேவா? இதை டிவைட் பை 3 பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? 1 plus 2 plus 3 plus 4 plus 5 டிவைட் பை 3 பண்ணணும். ஓகேவா? இப்போ இது எப்படி வரும்? எப்படி வரும்னா 9 10 12 14 15 15 பை 3. கரெக்டா? 9 10 15 பை. ஸோ இது டிவைட் ஆகுதா? 3ல டிவைட் ஆகுதா? ரிமைண்டர் என்ன? 0 ரிமைண்டர். ஓகேவா? சாரி டிவைட் வந்து 1. ஓகேவா? ஸோ டிவிசிபிள் பை 3. அவ்வளவுதான் ரூல். ஓகேவா? இப்போ டிவிசிபிலிட்டி யாரு பாக்குறோம்னா 5க்கு பாக்குறோம். ஓகேவா? இதே மாதிரிதான் 5 power 1க்கு 5, அதுக்கு 1 2 3 4 5 லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் டிவைட் பை 5 இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 ஸ்கொயருக்கு 25 வருதா? அதுக்கு 1 2 3 4 5 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஓகேவா? டபுள் டிவைட் பை 25 இருக்கணும். ஓகேவா? அப்போ 5 கியூப் என்ன வரும்? 125. ஓ 1 2 3 4 5 இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் டிவைடட் பை 125. இதுதான் 5க்கு ரூல். ஓகேவா? 6 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டிவைட் பை 2 and 3. இப்போ 8 இங்கேயே பார்த்துட்டோமா? கரெக்டா? 8 இங்கேயே பார்த்துட்டோம். 9க்கு வாங்க. டிவிசிபிள் பை 9 பார்த்தோம்னா 3 மாதிரியே தான். ஓகேவா? சம் ஆஃப் நம்பர்ஸ் divisible by 9. For example, அதே இது எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 divide by 9 எப்போ கண்டிஷன் ஆகும்னா 1 plus 2 plus 3 plus 4 plus 5 divide by 9. அப்போ 15 divided by 9. So not divisible. என்னது? not divisible. ஓகே? இந்த ரூல் கொஞ்சம் தெளிவா இந்த முன்னாடி இருக்க காலம்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இங்க போட்டேன். ஓகேவா? இந்த காலம் பார்த்துக்கோங்க, இங்க தெளிவா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சம்ஸ்குள்ள போயிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஓ இங்க பாருங்க என்ன வருது? ஒரு 8 டிஜிட் நம்பர். ஓகேவா? அதுல லாஸ்ட் 2 இல்ல, அது 8 ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ எக்ஸ் ஒய்க்கு எத்தனை பேர்ஸ் கேக்குறாங்க. எத்தனை பேர்ஸ்? இப்போ நீங்க பாருங்க 1 2 3 4 ஆன்சர் 3 4 5 6 எக்ஸ் ஒய்வா? இப்போ டிவைட் பை 8. ரூல் என்ன? ரூல் ஈக்குவல் டு லாஸ்ட் 3 numbers divide by
8. கரெக்டா? இதான் ரூல் 8க்கு. 8 ரூல் என்ன? இதான் ரூல். ஓகேவா? இந்த ரூல் படி பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு? 6x y by 8 இருக்கா? 6x y by 8. இதை ஃபர்தரா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. பாசிபிள் பேர்ஸ் தான் கேட்கறாங்க. பாசிபிள் பேர். ஸோ எக்ஸ் y என்ன வேணா இருக்கலாம். கரெக்டா? ஸோ 6 டேஷ் டேஷ். ஓகேவா? 6 டேஷ் டேஷ் 6 டேஷ் டேஷ் 6 டேஷ் டேஷ் 6 டேஷ் டேஷ் அப் டு எந்த லெவலுக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 போடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 போட்டா என்ன வருது? 0 0வா? 600 8ல டிவைட் ஆகுமா பாருங்க. 600 8ல டிவைட் ஆகுமா பாருங்க. 8 8s are 64 வரும். 8 7s are 56, 8 5s are 4. டிவைட் ஆகுதா? ஸோ இது 1 ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே 8 டேபிள்ஸ் தான். 0 8 1 6 8 2s are 16, 8 3s are 24. இது எல்லாமே டிவைட் ஆகுமா? ஓகேவா? எல்லாமே டிவைட் ஆகுமா? கடைசியில் என்ன ஆகும்? 12th டேபிள்ல 8 12s are 96. ஸோ இங்க இருந்து 8 டேபிள்ஸா? இங்க 12 ஃபேக்டர் இருக்கா? இங்க ஒரு ஃபேக்டர் இருக்கா? அப்போ 1 + 12 = 13 தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இது புரியுதுன்னு நம்பர் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 போடுறேன், ஒய்க்கு 0 போடுறேன். 0 0 ஆயிடுச்சு. இது டிவைட் ஆகுது. ஸோ 1 ஃபேக்டர். நெக்ஸ்ட் 8 டேபிள்ஸ் அப்படியே 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32 அப்படின்னு வந்து 12th டேபிள் வரைக்கும் போறேன். ஓகே, 13 டேபிள் ஏன் போகலாம்? 13 டேபிள் 100 தாண்ட வேல்யூ. கரெக்டா? ஸோ 12th டேபிள் வரைக்கும் போயிட்டு 8 into 12. ஸோ 12 + 1 13. புரியுதா? நெக்ஸ்ட் சம். எந்த நம்பர்ஸ் நாட் டிவிசிபிள் பை இந்த நம்பர்ஸ் இஸ் நாட் டிவிசிபிள் பை 16. ஓகேயா? 16ஆல டிவைட் பண்ண முடியாத நம்பர். ஸோ 16 ரூல் என்ன? 16 ரூல். ஓகேயா? லாஸ்ட் 3 numbers divided by 16. கரெக்டா? இதான் ரூல். கரெக்டா? 16 லாஸ்ட் 3 numbers divided by 16 தான் ரூல். ஓகேவா? இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ எடுங்க. சாரி, 16 லாஸ்ட் 4 numbers. லாஸ்ட் 4 numbers டிவைட் பை 16. இப்போ 1 6 8 2 6. இதுல 6 8 2 6 2 6 டிவைட் பை 16 போடுங்க. 16 4s are 64. மீதி 4 வருமா? 16 2s are 32. மீதி 10 வருமா? 106 வருமா? இப்போ 6 are 96 தான் வரும். ரிமைண்டர் என்ன வருது? 10 வருது. ரிமைண்டர் என்ன வருது? 10 வருது. ஸோ இது ஆன்சர். நாட் டிவிசிபிள் பை 16. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே பாருங்க, ஒரு 6 டிஜிட் நம்பரு XY இருக்கு, டிவிசிபிள் பை 125. 125 ரூல் பார்த்தோமா? என்ன ரூல்? 125 ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிவைடட் பை 125. ஓகேவா? இந்த டேப்ல கலம நல்லா மனப்பாடம் பண்ண வேணா, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் 5 டிவைடட் பை 125. ஓகேவா? ஹவு மெனி சச் 6 டிஜிட் நம்பர்ஸ் ஆர் தேர்? அப்படி எத்தனை 6 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றான். இந்த நம்பர் 125 டிவைட் ஆகுதான். அப்படி எத்தனை நம்பர்ஸ் டிவைட் ஆக முடியும் அப்படின்னு கேட்கறான். இப்போ இங்க பாருங்களேன், எக்ஸ் இப்போ இந்த மேல இருக்க நம்பரை 125 ஆத்தலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 125 டிவைடட் பை 125 டிவைட் ஆகுமா? ஸோ ஆன்சர் 1. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப 125 into 2 250 ஆகுமா? ஓகேவா? ஆனா இங்க பாருங்க, நம்ம இங்க 250 ஆக்க முடியாது. ஏன்னா இங்க 5 இருக்கு. கரெக்டா? இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 250 ஆக்க முடியாது. இது வராது. கரெக்டா? ஸோ எக்ஸ் ஒய்க்கு வேற என்ன போடலாம்? 125 into 3 என்ன? 375.
லாஸ்ட்ல 5 வருதா? ஸோ 5 இங்க மேட்ச் ஆகுதா? ஸோ 375 டிவைடட் பை 125. ஓகேவா? 3யா? ஸோ 1 2 மூணாவது பாருங்க. அதே மாதிரி திரும்ப ஒரு 125 ஆட் பண்ணி என்ன வரும்? 500 வருமா? ஆனா இங்க லாஸ்ட் நம்பர் 0, இங்க லாஸ்ட் நம்பர் என்ன? 5. ஸோ வராது. ஸோ 625 போடலாமா? 625 பை 125 வருமா? தேர்ட் டேர்ம். ஸோ ஃபோர்த் டேர்ம் என்ன? ஓகேவா? ஃபோர்த் டேர்ம் என்ன வரும்? 625 பிளஸ் 625 பிளஸ் 125 என்ன வரும்? 0 5 750 வருமா? இங்க 0 இருக்கு. ஸோ வராதா? ஸோ 750 8 75 டிவைட் பை 125. கரெக்டா? இப்போ திரும்ப ஒரு 125 போட்டா 1000க்கு போயிடுமா? ஸோ இந்த கண்டிஷனே மிஸ் மேட்ச் ஆயிடுமா? ஸோ இங்க பாருங்க. அப்ப ஆன்சர் 1 2 3 4. ஆன்சர் வந்து 4. எத்தனை நம்பர்ஸ் இங்க வைக்க முடியும் அப்படின்னா 4 நம்பர்ஸ். புரியும் நம்பர் அது? ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 5 டிஜிட் நம்பரு இந்த நம்பர் கொடுத்துட்டா 40ல டிவைட் ஆகுது. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? மேக்ஸிமம் வேல்யூ இதுதான் கொஸ்டினோட க்ளூவே இதுதான். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய் பிளஸ் ஜெட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், இந்த 40 நீங்க எப்படி பிரிக்கிறீங்க? 8 into 5 பிரிக்கலாமா? கரெக்டா? 8 5 are 40. 4 into 10 பிரிக்கலாமா? கரெக்டா? கரெக்டா? இப்படி ரெண்டு வகையா பிரிக்கலாமா? சோ இது நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இதுதான் எடுத்துக்கணும், இது எடுக்கக்கூடாது. ஏன்னா காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? 2 இருக்கு. ஓகே, காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? 2 இருக்கு. கரெக்டா? 2ஆல 4 டிவைட் ஆகும், 10 டிவைட் ஆகும். சோ இது எடுக்கக்கூடாது, நம்ம இதுதான் எடுக்கணும். காமன் ஃபேக்டர் இல்லாததே எடுக்கணும். ஓகேவா? டேக் நான் காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நான் காமன் டிவைசஸோ ஃபேக்டர்ஸோ கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க 8 5. இப்போ கண்டிஷன்ஸ் என்ன? கண்டிஷன்ஸ் ஆஃப் 5 என்ன? லாஸ்ட்ல சாரி லேஸ்ல எழுதிட்டேன். லாஸ்ட்ல இருக்கணும் 0 ஆர் 5 இருக்கணும். கரெக்டா? இப்போ லாஸ்ட் நம்பரை பாருங்க. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 0 இருக்கா? சோ 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? சோ கண்டிஷன் ஆஃப் 8 என்ன? இப்போ 5 8. ஓகேவா? லாஸ்ட் 3. லாஸ்ட் 3 டிவைட் பை 8. அப்ப என்ன வரணும்? y z 0 பை 8. கரெக்டா? y z 0 பை 8. இப்போ y equal to 9 மேக்ஸிமம் வேல்யூ தானே கேக்குறான். கரெக்டா? என்ன கேக்குறான்? மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? நல்லா பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ y equal to 9. இப்போ மேக்ஸிமம் ஒரு டிஜிட்டுக்கு என்ன போடுங்க? 9 தான் போட முடியும். கரெக்டா? 9 தான் போட முடியும், அது மேல போட முடியாது. ஜெட்டுக்கும் 9 போடுங்க. 9 போட்டா 990 by 8 வருதா? இது 8 டிவைட் ஆகுமா பாருங்க. 8 1s are 8, 8 2s are 16. டிவைட் ஆகாது. சோ ராங். ஓகேவா? இப்போ y-க்கு 8 போடுங்க, z-க்கு 8 போடுங்க. ஈஸியா வந்துச்சா? 8 80 by 8. சோ 110 இருக்குமா? டிவிசிபிள் ஆகுதா? அப்போ y-ஓட வேல்யூ 8, z-ஓட வேல்யூ 8. கொஸ்டின் என்ன? y plus z. சோ வேல்யூ 8. சோ 8 plus 8 என்ன? 16. முடிஞ்சா? ஆன்சர் 16. ஓகே, நெக்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிஒய்க்யூ கிளாஸ் தான். இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கிளாஸ் இருக்கு. ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல எல்லா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். இதுக்கப்புறம் என்னன்னா, நமக்கு சிஜிஎலுக்கு டைம் இல்லைன்றதுக்காக இதை ஃபாஸ்டா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கான்செப்ட்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். பிகாஸ் இது கம்ப்ளீட்லி பிஒய்க்யூ பேஸ்ட். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். Which of the following number is divisible by 11? ஓகேவா? ஸோ 11 ரூல் நம்ம பார்க்கல இல்லையா? 11ஓட ரூல் பார்க்கல இல்லையா? ரூல் பாருங்க. சம் ஆஃப் ஆட்
minus sum of even equal to 0 or 11. ஓகேவா? எக்ஸாம்பிள் இதை வச்சு பார்த்துருமா? இதான் ரூல். இதுதான் ரூலு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, இந்த நம்பர் பேச்சு வரேன். 5 plus 2 plus 1 plus 4 plus 3 plus 4 plus 1. ஓகேவா? இப்போ இத ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். ஓகேவா? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். ஓகேவா? இங்க ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். ஓகேவா? ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 5 plus 1 6, 6 plus 3 9, 9 plus 1 10. ஓகேவா? சம் ஆஃப் இது வந்து 10 வருதா? இதை பாருங்க, 2 plus 4 6, 6 plus 4 10. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ஆர்டு மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பண்ண என்ன? 10 minus 10, ஆன்சர் 0. ஸோ டிவிசிபிள் பை 9 கரெக்ட். புரிஞ்சுதா? இதுல டவுட் இருந்தா திரும்ப கேளுங்க, நான் எக்ஸாம் போறேன். ஓகே, 535AB இஸ் டிவிசிபிள் பை 3711. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம்மு. ஓகேவா? என்னால 3 நம்பர் கொடுத்துருக்காங்களேன்னு யோசிக்கணும். என்னால எல்லா மாடல்ஸும், ஆல் பாசிபிள் மாடல்ஸ் நான் கவர் பண்றேன். ஓகேவா? மாடல்ஸ் எல்லாமே நான் முடிச்ச அளவுக்கு கவர் பண்றேன். ஓகேவா? ஏன்னா இப்ப முன்னாடி வந்து ஒரு நம்பரா வந்துச்சா? கரெக்டா ஒரு நம்பரா வந்துச்சு. அப்புறம் அப்படி மிக்ஸ் ஆகி வந்துச்சு, மல்டிபிள் ஃபேக்டர்ஸா வந்துச்சு. இப்போ பாருங்க நமக்கு இப்படி வருது, 3 நம்பர்ஸா வருது. ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வருது? இது மூணுமே பிரைம் நம்பர், ஸோ மல்டிப்ளை பண்ணுமா? இப்போ 77 into 3 என்ன வரும்? 21 2 21 2 3 1. ஸோ இங்க பாருங்க 53AB. இந்த 21 என்ன பண்ணுங்க, அப்படியே வச்சு சும்மா நம்ம எப்பவுமே ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 53599 கொடுத்துருக்காங்க. ஓகே, கன்சிடர் A equal to 9, B equal to 9. ஓகே, சிம்பிள் சம் தான் அது. ஸோ 2 3 1 போட்டீங்கன்னா 2 சார் போட்டா என்ன வருது? 2 2 சார் 4. இங்க போடக்கூடாது. 2 3 சார் 4, சாரி 2 1 சார் 2, 2 1 சார் 2, 2 3 சார் 6, 2 2 சார் 4. ஓகேவா? ஸோ இங்க 3 46ல 53 போச்சுன்னா இது 7. ஓகே, 739. அப்போ இன்ட்டு 3 போடுங்க. 3 1 சார் 3, 3 3 சார் 9, 3 2 சார் 6. இங்க 6. ஓகேவா? 69 70 71 71 73 4 46. ஓகேவா? திரும்ப இந்த 9 எடுத்துருவாங்க. 4 6 9. அப்போ என்ன வருது? அப்படியே இந்த 2 போட்டா 4 6 2. ரிமைண்டர் என்ன 7 வருதா? இந்த 7 அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இவனை மைனஸ் பண்ணுவாங்க பார்ப்போம். மைனஸ் பண்ணா 5 3 5 9 மைனஸ் 7 பண்ணோம்னா என்ன வருது? 5 3 5 9 2 வருதா? ஸோ திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. முடிஞ்சுதா? அப்போ A equal to 9, sorry 9, B equal to 2. So A square என்ன? A square equal to 81, B square equal to 4, AB equal to என்ன? AB equal to 9 into 2 18. So A square minus B square plus AB equal to 81 minus 4 plus 18. கரெக்டா? அப்போ equal to 81 plus 14. ஓ 5 95 ஆன்சரு. 95 ஆன்சா? அப்படியே டிக் பண்ணிட்டு போயிட்டு. ஓகே, ப்ராக்டிஸ் இருந்தா சம் ஈஸியா போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 7th சம் 823P2Q அப்படின்னு ஒரு நம்பரு டிவிசிபிள் பை இந்த 3 நம்பர். ஓகேவா? இப்போ P minus Q ஓட வேல்யூ கேட்கறாங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் வித் வெரி ஸ்பெஷல் ட்ரிக், வெரி ஸ்பெஷல் ஷார்ட்கட். ஓகேவா? வெரி ஸ்பெஷல் ஷார்ட்கட், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் சொல்றேன்னா இந்த 7 11 13 நம்பர்லாம் இதெல்லாம் கால்டு, நான் ஒரு பேர் வச்சிருந்தது கோல்டன் நம்பர்ஸ். ஓகேவா? என்னது? கோல்டன் நம்பர்ஸ். இந்த நம்பர் இப்படி சேர்ந்து டிவிசிபிலிட்டியில வந்தா என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். அது ரிப்பீட்டேஷன் தான் டிவிசிபிலிட்டி. அது ரிப்பீட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 x
2y இருக்கு வச்சுங்க. இப்படி நம்பர் இருக்குன்னா இந்த வேல்யூஸ் அப்படிங்க ரிப்பீட் ஆகும். இந்த 2 பாருங்க இங்க வந்திருக்கு, இந்த 3 பாருங்க அப்படி இங்க வரும். அப்போ x equal to 1, y equal to 3. இப்போ ஆஸ் பர் கொஸ்டின் பாருங்க 8 2 3 p 2 q. அப்போ இந்த பாரை போடுங்க, போட்டா 8 now p ஆகுமா, 3 now q ஆகுமா. அப்போ p equal to 8, q equal to 3. p minus q equal to 8 minus 3 equal to 5. முடிந்தது. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோம்னா அப்படியே கண்ணத்துல ஒத்திக்கணும். என்ன பண்ணணும், கண்ணத்துல ஒத்திக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல பார்த்தோன்னே 30 செகண்டுக்குள்ள நமக்கு 2 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, என்ன பண்ணோம், 2 மார்க் ஈஸியா நமக்கு கொடுத்துரும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டேன். இப்போ இந்த பாருங்க, இப்போ இந்த நம்பரு 24 டிவைட் ஆகுது. ஓகே, 24 டிவைட் ஆகுது. கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் p into q தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே 40ல ஒன்று டிவைட் பண்ணி பார்த்தோம் கரெக்டா. அப்புறம் என்ன சொன்னேன், நீங்க 4 into 10 போடக்கூடாது. ஏன்னா காமன் ஃபேக்டர் 2 இருக்கு. அதான் நம்ம என்ன போட்டோம், 8 into 5 போட்டோமா, கரெக்டா. இப்போ இங்க பாருங்க 24 எப்படி பிரிப்பீங்க, எப்படி பிரிக்கலாம், 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24. எப்படி பிரிக்கலாமா. நெக்ஸ்ட் 6 4s are 24 பிரிக்கலாமா, கரெக்டா. இல்ல 4 into 6 கூட பிடிக்கலாமா. இந்த ரெண்டும் எடுக்கக்கூடாது. பிகாஸ் காமனா என்ன ஆகுது, 2 இருக்குது. ஓகே, எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் எடுக்கணும். எடுத்துட்டு இப்ப பாருங்க 8 கண்டிஷன் எடுங்க. 8 கண்டிஷன் என்ன, லாஸ்ட் 3 by 8 கரெக்டா. ஸோ லாஸ்ட் 3 என்ன இந்த நம்பர்ல, 9 q 4 by 8. ஸோ இப்போ இங்க எந்த நம்பர் கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துட்டேன்னா இதுதான் அடுத்த க்ளூ. என்னது க்ளூ. ஸோ கிரேட்டஸ்ட்னு போட்டா 9 தான் ஒரு சிங்கிள் டிஜிட்ல கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்க 9 9 போட்டு பாருங்க. 9 9 4 by 8 போட்டு பாருங்க. 8 1s are 8, திரும்ப 9 8 2s are 16, 34 வரும். 34 போவாது. ஓகேவா? ஸோ இப்போ 8 போட்டு பாருங்க. 8 மோஸ்ட்லி போக பார்க்கும். 9 8 4 போட்டு பார்த்து 8ல போட்டோம்னா 8 1s are 8, 8 2s are 16, 2 8 3s are 20. கரெக்ட் ஆயிடுச்சா? ஸோ அப்போ q ஓட வேல்யூ என்ன, 8. கரெக்டா, முடிஞ்சதா. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 4க்கு 3க்கு சாரி 3க்கு 3 கண்டிஷன் என்ன, சம் ஆஃப் நம்பர்ஸ் divided by 3 இருக்கணும். ஓகேவா? சம் ஆஃப் நம்பர்ஸ் என்ன, 1 plus 1 plus p plus 9 plus q தான் கண்டுபிடிச்சோம்ல, 8 plus 4 divide by 3 வருதா. அதை போடுங்க. 1 plus 1 2, அப்புறம் 11 19 20 21 22 23. அப்போ 23 plus p divided by 3 வருது. ஓகேவா? 23. ஓகே. சோ நியரஸ்ட் நம்பர் என்ன, நியரஸ்ட் நம்பர் என்ன போடணும், கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் போடணும். கரெக்டா, கிரேட்டஸ்ட் வேல்யூ போடணும். இப்போ நீங்க 23 plus 9 போடுங்களேன், என்ன வருது, 23 32 வருதா. 3ஆல போகுமா, போவாது. ஓகேவா? இப்படியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 7 போடலாமா. இப்போ p equal to 7 போடுங்க. p equal to 7 போட்டா 23 plus 7 by 3 வருமா. அப்போ 30 by 3. சோ இது கிளிக் ஆயிடுமா. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, p equal to 8, q equal to 8. q equal to 8, p equal to 3, 7. தப்பா போடணும். q equal to 8 equal to 7. கரெக்ட். 7 போட்டா 8 7s are 56 ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிக்க போறோம். சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸையும் வச்சு
பேரலா எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸை வச்சு நம்ம காமிக்க போறோம், காமிச்சு சால்வ் பண்ண போறோம். இனிமே எல்லாமே லைன் கரெக்ட் ட்ராக்ல போவோம், பர்ஃபெக்டா டிஎன்பிசி அண்ட் எஸ்எஸ்சி சிங்க்ரனைசேஷன்ல போவோம். ஏன்னா இந்த டாபிக்ஸ் நமக்கு மோஸ்ட்லி டிஎன்பிசில வரல. ஸோ டிஎன்பிசில என்னென்ன டாபிக்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம எடுத்து உங்களுக்கு காமிச்சு அதை சால்வ் பண்ணி அது கூட சிஜிஎல் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஈஸியா 2 எக்ஸாம்ஸும் அடிக்க முடியும். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.